Hi friends, welcome to Mathi Foodtube. இன்னைக்கு நம்ம சேனல்ல Ghee Mysore Pak எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இது ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ்ல கிடைக்கிற அதே மைசூர் பாக் மாதிரியே இருக்கும். இது பண்றது ரொம்பவே ஈஸி. இத பிகினர்ஸ் கூட பண்ணிடலாம். தீபாவளி சமயத்துல நம்ம நிறைய ஸ்வீட்ஸ் செய்வோம். அதுல இந்த மைசூர் பாக் ட்ரை பண்ணீங்கன்னா ரொம்ப ஈஸியானதாகவும் இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். வாங்க இந்த மைசூர் பாக் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்களில் முதல்ல கடலை மாவு 1 கப் எடுத்துக்கோங்க. அதே அளவு 1 கப் சர்க்கரை, உருக்கிய நெய் 1 கப், அரை கப் எண்ணெய் எடுத்துக்கணும். இப்போ நம்ம எண்ணெயையும் நெய்யையும் ஒன்றா சேர்த்துக்கலாம். நீங்கள் எண்ணெய் பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய் அதை மாதிரி சேர்க்கக்கூடாது. ரீஃபைண்ட் ஆயில் இருந்தால் அதை சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு நெய்யோட வாசனை மட்டும் மைசூர் பாக்கில் இருக்கும். இப்போ நான் ஒரு ட்ரே எடுத்து அதில் நெய் தடவி வச்சுருக்கிறேன். இதுக்கு மேலே நம்ம ஒரு பட்டர் பேப்பரை கட் பண்ணி அதிலேயே சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே நெய் சேர்த்துருந்தாலும் பட்டர் பேப்பர் போடும் பொழுது நமக்கு ஈஸியாக மைசூர் பாக் கட் பண்ண வரும். இப்போ ஒரு பேனை சூடு பண்ணிக்கோங்க. இப்போ இதில் நம்ம கடலை மாவை ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் பச்சை வாசனை போகிறதுக்காக வறுத்துக்கிடணும். ரொம்ப வறுக்கணும்னு அவசியம் இல்லை. கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்குலாம் வறுக்க தேவையில்லை. இது லேசாக இந்த மாதிரி தொட்டு பார்க்கும்போது நல்லா சூடு இருந்ததுன்னா ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம இதை கண்டிப்பாக ஜல்லடையில் போட்டு கண்டிப்பாக ஜலிச்சிக்கணும். ஏன்னா நம்ம வறுத்துருக்கிறதுனால இதில் குட்டி குட்டியாக கட்டிகள் வரும். அது இல்லாமல் இருக்கிறதுக்காக கண்டிப்பாக இந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக ஜல்லடையில் ஜலிச்சுட்டு யூஸ் பண்ணணும். இப்போ நம்ம நெய்யும் எண்ணெயும் சேர்த்து வச்ச இதை பாதி இதில் ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். இதில் கொஞ்சம் இதை மிச்சம் வச்சுக்கோங்க. நம்ம மைசூர் பாக் பண்ணும்போது நமக்கு அதை யூஸ் பண்ணணும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி கட்டிகள் இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இன்னொரு பேனை சூடு பண்ணிக்கோங்க. அதில் நம்ம எடுத்து வச்ச சர்க்கரை அதில் சேர்த்துடலாம். அரை கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க. இது நல்லா உருகி நமக்கு சுகர் சிரப் கிடைக்கணும். இதில் நம்ம கம்பி பதம் பார்த்திங்கன்னா ஒரு கம்பி பதம் வர்ற மாதிரி காய்ச்சிக்கோங்க. ஒரு ஸ்ட்ரிங் வர்ற மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி ஃபார்ம் ஆகணும். ஒரு 5 நிமிஷம் ஆனிச்சுன்னா இந்த மாதிரி கிடைக்கும். இதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே கலந்து வச்ச கடலை மாவு கரைசலை அதில் சேர்த்துடலாம். ஏற்கனவே கரைச்சி வச்சுருந்தாலும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம சுகர் சிரப்பில் இதை ஊற்றிக்கணும். இப்போ இதை நம்ம கைவிடாமல் கிளறணும். ஸ்டவ் பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ரொம்ப சிம்மில் வச்சிங்கன்னா ரொம்ப நேரம் ஆகும். இந்த கடலை மாவெல்லாம் இந்த மாதிரி வெந்து வந்திருக்குது, கொஞ்சமாக வெந்திருக்குது. இப்போ நம்ம எடுத்து வச்ச நெய்யில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அதில் ஊற்றிட்டு திரும்பவும் கிண்டணும். இது உடனடியாக ரெடி ஆகாது. நம்மளுக்கு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் இந்த மாதிரி கிண்டிகிட்டே இருக்கணும். 3ஆவது தடவை நெய் ஊற்ற போகிறேன். ஒவ்வொரு தடவையும் நெய் இழுத்தக்கப்புறமா அடுத்த இதை ஊற்றுங்க. இப்போ நான் லாஸ்ட்டாக எல்லாத்தையுமே ஊற்றிட்டேன். எல்லா நெய்யுமே நமக்கு ஊற்றினா தான் நெய் மைசூர் பாக் நல்லா கிடைக்கும். ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்புறமா இந்த மாதிரி கொஞ்சம் டைட் ஆகும். இந்த மாதிரி ஆகும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு திரும்ப ஒரு அரை நிமிஷத்துக்கு நல்லா கிண்டிட்டு நம்ம இதை ட்ரேயில் மாற்றிடலாம். இந்த மாதிரி விழணும். விழும்போது இந்த மாதிரி ரிப்பன் மாதிரி மடிஞ்சு விழணும். அதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. எல்லாத்தையும் கொட்டினதுக்கப்புறமா இந்த மாதிரி டேப் பண்ணுங்கள். அப்படின்னா மேலே கொஞ்சம் சமமாகிடும். அப்புறம் லேசாக எக்ஸ்ட்ரா நெய் இருந்துச்சுன்னா இதை ஊற்றி விட்டுருங்க. மேலே கொஞ்சம் மாய்ஸ்டராக இருந்தால் நல்லாயிருக்கும். இதை ஒரு மணி நேரத்துக்கு அப்படியே விட்டுருங்க. 1 மணி நேரத்துக்கு அப்புறமா கத்தியை வச்சு இந்த மாதிரி ஓரங்களெல்லாம் கட் பண்ணி விட்டுருங்க. நல்லா ஆறிட்டுனா நமக்கு வெளியில் அன்மோல் பண்ண வராது. இப்போ இதை அன்மோல் பண்ணிடலாம். லேசாக தட்டி சூப்பராக அது கீழே வந்துடுச்சு. இப்போ மேலே இருக்கிற பட்டர் பேப்பரை நான் எடுத்துடுறேன். நல்லா மாய்ஸ்டாக இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குது. இப்போவே நம்ம கட் பண்ணிடலாம். கத்தி எவ்வளோ சாஃப்டாக இறங்குதுன்னு பாருங்கள். இந்த மாதிரி இறங்கணும். இப்போ நம்ம கடைகளில் கிடைக்கிற மாதிரி குட்டி குட்டியாக உங்களுக்கு தேவையான சைஸில் பீஸ் போட்டுக்கோங்க. கத்தியை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் கூட ஒட்டாமல் வரணும். கட் போட்டதுக்கப்புறமா ஒரு மணி நேரத்தை கழித்து நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா அப்படியே ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸில் கிடைக்கிற கீ மைசூர் பாக் மாதிரியே இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.
இதே மாதிரி நிறைய ஸ்வீட் ரெசிபீஸ் சேனல் ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது. நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இதே மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபியோட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.